கன்னியாகுமரி, நெல்லை, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமாருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. AI மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மேம்பாடு மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆணவ படுகொலைக்கு எதிரான தடுப்பு சட்டம்தான் தனது முதல் கோரிக்கையாக இருக்கும் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்களின் நீண்டகால கோரிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார். சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள், சமத்துவத்துக்காக போராடக்கூடியவர்கள், இந்த சமூக ஒற்றுமைக்காக போராடக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்திற்காக பாராட்டக்கூடியவர்கள் விரும்புகின்ற மாற்றம் என்பது இந்த மாற்றம் தான். அப்போ அதற்கு முதன்மையான தேவை இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போ ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கூட்டத்தொடரில் இது குறித்து கட்டாயம் நான் பேசுவேன். சென்னை ஓமந்தூரர் பன்னோக்கு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு தாவிய 4 முன்னாள் MLAக்கள் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரிக்கும் போது தங்களது கருத்தை கேட்க வேண்டும் என கோரிக்கை. ஆசிரியர்களின் பணி மாறுதலுக்கான கலந்தாய்வுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. ஜூலை 1 முதல் 24 வரை பணி மாறுதலுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. சென்னை MKB நகரில் டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ முற்றிலும் தீப்பற்றி எரிந்து நாசமானது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். பரஸ்பர சம்மதத்துடன் 2 வயது வந்தவர்கள் கொள்ளும் உடல் ரீதியான உறவு திருமணத்தில் முடியாமல் போனால் அதை ஒழுக்கக்கேடான நடத்தையாக கருத முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காதல் வழக்கில் சிக்கியதால் ரத்து செய்யப்பட்ட தெலுங்கானா இளைஞரின் காவலர் பணி நியமனத்தை உறுதி செய்த நீதிமன்றம் மாறிய சமூக சூழலை அதிகாரிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஆப்பிளை பாதி கடித்து சாப்பிட்டுவிட்டு மீதியை தொண்டர்களை நோக்கி வீசிய கர்நாடக முதல்வர் DK சிவக்குமாரின் செயலால் சர்ச்சை. DK சிவக்குமார் தம்மை கர்நாடகாவின் மன்னரை போல் பாவித்துக் கொள்வதாக பாஜக கடும் கண்டனம். ஒரு கோடியே 30 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.